நேசிச்ச மக்களுக்கு நல்லது பண்ணணும் வராரு. அதனால இந்த கலெக்ஷன் எங்க வேலை இல்ல. இன்னைக்கு தமிழ் சினிமால 90 காலகட்டம் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்து யாரு வந்தாலும் தெரியும். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் யாருன்றது ஒரு சின்ன பையன் 5ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் கேட்டாலும் தெரியும். எங்க அண்ணன் தான். அதை விட்டு அவர் வராருன்னா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, தன்னை நேசிச்ச மக்களுக்கு ஒரு நல்ல செய்யணும் வராரு. அதனால நாங்க ஓப்பனா சொல்றோம், 2026 ஜனவரி பொங்கல் கலெக்ஷன் எங்க மேட்டர் இல்ல, 2026 மே எலெக்ஷன் தான் எங்க மேட்டர். ரசிகர்கள் எல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க. ஏன் மாறாது? இந்த ரோட்ல போற இந்த வைகாத்து மண்ணில் ரோட்ல போற 10 பேர் ஒரு பொதுஜனங்கள், இந்த ரசிகர் கூட்டத்தை விட்டுருங்க, இந்த இளைஞர் கூட்டத்தை விட்டுருங்க, இந்த பெண்கள் கூட்டத்தை விட்டுருங்க, 10 பேர் நீங்க போயிட்டு இருங்க. அதுல 8 பேர் விஜய் போடலன்னு சொன்னா அந்த குண்டை கழட்டி போடுங்க. தளபதி அரசியல் மட்டும் இல்ல, சினிமாலையும் சொல்லிருக்காரு, இன்னொரு நைட்டிவிட்டி வருவியா நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த கொடியை போட்டு நீண்டால் டிவிக்கு தான் ஒரு 10 நாள் யூடியூப்ல பேட்டி கொடுத்துட்டு நானும் தாவைக்கிறதான் சொன்னா இதாகுமா? ஒரு அரசியல் அறிவு ஒண்ணு இருக்கு. இது என்னோட அடையாளங்க, இது என்னோட அடையாளம் நான் போட்டிருக்கேன். ஒரு ஜனநாயக நாட்டில இந்த குண்டை போட்டு நான் போகக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா? இன்னைக்கு நீங்க அப்படியே கவர் பண்ணுங்க. ஒரு பெண்கள், சாதாரண பெண்கள், சின்ன சின்ன கடைகள், மளிகை கடைகள், ரோட்டோட இருக்க பூச்சி அம்மா மகன் குண்டை போட்டுருக்கு. ஜனநாயக நாட்டில் அவங்களோட உரிமை. ரசிகர் கூட்டம் ஓட்டா மாறுமா அதான் 67 அண்ணா சொன்னது, 77 எம்ஜிஆர் நிறுத்தி காட்டினாரு, 26 நாங்க நிறுத்தி காட்டோம். அவ்வளவுதான். கண்கலங்கே கச்சேரியா தான் வந்திருக்கோம். தலைமை கச்சேரி இன்னைக்கு 2K கொண்டாடலாம். 90 2000 2005 குசி படம் போக்கிரி ஆதி பார்த்த ரசிகர் நாங்க எல்லாமே கண்கலங்கோட ஒரு ரசிகரா இதை நான் கண்கலங்குறேன். ஒரு வாக்காளனா இதை நான் வரவேற்கிறேன். அண்ணன் இன்னும் முன்னாடியே வந்திருக்கும் எதிர்பார்க்கிறேன். 2026 கலெக்ஷனும் நம்ம தான், எலெக்ஷனும் நம்ம தான். ஆட்சி வேற லெவலு, தளபதி சொல்ல தேவையில்ல, சிங்கிள் டைப்ல நடத்திருக்காப்ல, அனிருத் வேற லெவலு, கம்பேக் அச்சின் கம்பேக் கொடுப்பாரு, இந்த படத்தை தருவாரு. நானா அதுதான் வந்தேன், கோடாலி அதுதான் வந்தேன். கேமரா முன்னாடி என்ன அழுகிறாரு. மக்களுக்கு தன்னை நேசிச்ச மக்களுக்கு நல்லது பண்ணணும் வராரு. அதனால இந்த கலெக்ஷன் எங்க வேலை இல்ல. இன்னைக்கு தமிழ் சினிமால 90 காலகட்டம் இல்ல, அதுக்கு முன்னாடி